ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்த அளந்து பட்டா கொடுக்கறக்கு, சப்டிவிஷன் பண்ணுறக்கு நம்ம லஞ்சம் கொடுக்கணுமா அப்படிங்கிற பற்றி இந்த பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் ஒரு நியூஸ் வந்து இப்போ ரீசெண்டாக படிச்சிருப்பீங்க. நிலத்தை அளவீடு செய்து தனிப்பட்டா வழங்க 5000 லஞ்சம் பெற்ற நாமக்கல் வட்டாட்சியர் அலுவலக நில அலுவலர் மற்றும் அணியார் வந்து கிராம அலுவலர் கைது அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஏஓ வந்து லஞ்சம் வாங்குறப்போ வந்து மாட்டிக்கிட்டாரு. ஸோ மாட்டிக்கிட்டு கேட்டிருக்காங்க, ஏன் இப்படி லஞ்சம் வாங்கினேன்னு கேட்டதுக்கு சர்வேயரும் வட்டாட்சியரும் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து வாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க 2 பேர்த்தையும் மொத்தம் 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்த வந்து அளந்து அதை சப்டிவிஷன் பண்ணி தர்றதுக்கு நமக்கு வந்து காசு கேட்டிருக்காங்க. இப்போ சப்டிவிஷன் பண்ணுறதுனா என்ன, ஒரு இடம் வந்து இருக்கும், அதை வந்து ஃபுல்லாக எஃப்எம்பிஐ டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகும். அப்போது வந்து ஒரு எஸ்எஃப் நம்பர் வந்து ஒரு 1500 அப்படின்னு இருக்குன்னா, அந்த 1500ல் ஒரு ஏக்கருக்கு உண்டானது இருக்குது அப்படின்னா அதில் நம்ம இடம் ஒரு சின்ன இடமா தான் இருந்திருக்கும். அப்போ அந்த 1500 நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரித்து தான் வந்து நம்ம வாங்கியிருப்போம். அதில் அந்த 1500/1 1600/1A இல்லை 1600/1A1 இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சப்டிவிஷன் ஒவ்வொரு பத்திரப்பதிவு நடக்கிறப்போ ஒரு சின்ன சப்டிவிஷன் வந்து வரும். அப்போ அந்த மாதிரி ஒரு சப்டிவிஷன் பண்ணால் தான் நம்ம அந்த இடத்த விற்க முடியும். ஏன்னா சப்டிவிஷன் இல்லாமல் நம்ம ஒரு 1500 அப்படிங்கிற எஸ்எஃப் நம்பருக்கு உட்பட்டது அப்படின்னு போட்டிங்கன்னா 1500ல் பெரிய ஏரியா 1 ஏக்கரா இருக்குது. ஸோ அந்த 1 ஏக்கராக்கும் நம்ம வந்து விற்க முடியாது. அப்போ நம்மளது வந்து ஒரு 5 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த 5 சென்ட்டுக்கு சப்டிவிஷன் பண்ணணும். அப்போது அந்த சப்டிவிஷன் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இடத்துல கல்லை நட்டி இதுதான் அப்படிங்கிற ஒரு சப்டிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்வேயர் தான் அதை பண்ணி தருவார். ஸோ அப்போ அதை விஏஓ வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ விஏஓவே வந்து சர்வேயராக ஆக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு சில கிராமங்களில் வந்து விஏஓவையோ சர்வேயராக வந்து ஆக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. ஒரு பெரிய ஊர் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு சர்வேயர் இருப்பார். சின்ன சின்ன ஊர்லாம் வந்து விஏஓ சர்வேயராக ஆக்ட் ஆவாங்க. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எஃப்எம்பி எடுத்து அதில் வந்து மேப் போட்டு ஜி லைன் அப்படின்னு ஒரு ஜி லைன் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும். அந்த ஜி லைன்லேருந்து எவ்வளோ வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டுக்கு லேடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலாக ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற எஃப்எம்பியில் அந்த லேடர்ஸ் இருக்காது. அந்த விஏஓஸ் வச்சுருக்காங்கல்ல அந்த எஃப்எம்பியில் லேடர்ஸ் இருக்கும். அந்த மாஸ்டர் காப்பியில் வந்து லேடர் இருக்கும். ஸோ அந்த லேடர்லாம் போட்டு நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடம் இவங்களுக்கு உண்டானது அப்படின்னு கொடுப்பாங்க. பட்டாவும் தனிப்பட்டாவும் வந்துடும், கூட்டு பட்டாவில் இருக்கும், அது வந்து தனிப்பட்டாவாக வந்துடும். இதெல்லாமே நடக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 5000 லஞ்சம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே லஞ்சம் வந்து இப்போது பத்திரப்பதிவில் போய் பத்திரப்பதிவு பண்ணுறனால ஒரு 5000 10,000 லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதுலேயும் லஞ்சம் கேட்டிருக்காங்க. லஞ்சம் கொடுக்குறப்போ வந்து அந்த ரசாயன பவுடர்லாம் வந்து இந்த கெமிக்கல் தடவின பவுடர் கொடுத்துருக்காங்க, வாங்கினாங்க, கையங்களும் பிடிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதே மாதிரி எத்தனை இடத்துல செய்ய முடியும்? ஸோ அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்களா வந்து லஞ்சம் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் முடியுமே தவிர ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த லஞ்சங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போது இது வந்து பேர்டனாக தான் இருக்குது. ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பத்திரப்பதிவு செய்ய போகிறப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், ஒரு பத்திரப்பதிவுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறது. அதுலேயும் நம்ம இந்த லஞ்சத்தை இன்க்ளூட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு இடத்த அளக்கணும் அப்படின்னாலும் நம்ம லஞ்சம் கொடுத்தா அளக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம எப்படியாவது எராடிகேட் பண்ணணும். அதுக்கு இந்த லஞ்சம் கொடுக்காமையே விட்றக்கு என்ன பண்ணலாம்? ஒன்று இந்த மாதிரி போலீஸில் மாட்டி கொடுத்துடலாம். பட் என்ன ஒரு பிரச்சனைனா மாட்டி கொடுத்துட்டோன்னா அடுத்த அந்த நம்ம இடத்த அளக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரமாட்டாங்க. வந்தாலும் வந்து பெரிய பிரச்சனையாகும். இல்லைனாலும் நம்ம கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்கள் இடத்த அளக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட் வந்து சரி உங்கள் இடத்த அளந்து கொடுங்கன்னா ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அளப்பாங்க. ஸோ இந்த காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த லஞ்சத்துக்கு போகிறோம். ஸோ அப்போது நம்ம லஞ்சம் கொடுக்காமல் எவ்வளோ தூரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 4 தடவை அலைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அதை பண்ணால் கண்டிப்பாக வந்து இந்த லஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது கம்மியாகும். ஃபுல்லாக எராடிகேட் ஆகலினாலும் பரவாயில்ல. அதாவது ஒரு பிரச்சனையுள்ள லேண்டை வந்து நம்ம வந்து ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ லஞ்சம் கொடுத்து ஏதாவது பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட ரெண்டாவது. பட் வந்து நார்மலாக இருக்கிற லேண்டுக்கே வந்து நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதையெல்லாம் வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பொறுமையாக டைம் செலவானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கொஞ்சம் அலைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நேர்மையான வழியில் போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸும் வந்து நேர்மையாக பண்ணணும்னு நினச்சா இதை கொஞ்சம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.